நம்முடைய அருமை நண்பர் வீரபாண்டி அவர்கள் என்னை பார்ப்பதற்கு அழைப்பு கொடுப்பதற்காக வந்தார். ஜீவபாரதி எழுதிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடைய வாழ்க்கை தொகுப்பு புத்தகங்கள் வேணும் என்று கேட்டேன். ஒரு நேற்று தான் அனுப்பி வைத்தார். அந்த புத்தகங்களை படிக்க 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 எனக்கு ஒருபுறம் மிகப்பெரிய ஆற்றாமை, ஒரு பக்கம் எனக்குள்ள மிகப்பெரிய சோகம், இன்னொரு புறம் எனக்கு மிகப்பெரிய கோபம். கோபம் என்ன கோபம் என்று கேட்டால், இத்தகைய மனிதர்கள், இத்தனைய கொள்கை மரபு, இத்தனுடைய தியாக வரலாறு, கொள்கைக்காக தங்களிடம் இருந்த எல்லாவற்றையும், மிகப்பெரிய தியாகம், உயிர் தியாகம், அந்த உயிர் தியாகம் அத்தனையையும் கொடுத்து முடிந்து ஒரு வரலாறு படுத்த இயக்கத்தை பார்த்து ஒருவர் கேட்கிறார், உங்களுக்கு என்ன கொள்கை என்று கேட்கிறார். அப்படி கேட்பதற்கு அவர் வெட்கப்பட வேண்டாமா என்றுதான் நான் கேட்க ஆசைப்படுகிறேன். இந்த இயக்கத்தினுடைய வரலாறு, இந்த இயக்கம் இந்த நாட்டுக்கு தந்திருக்கிற பங்களிப்பு, அதாவது இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மனித வாழ்க்கையினுடைய முழு பலன்களையும் இந்த தேசத்திற்காக கொடுத்துவிட்டு, வெளிச்சம் இல்லாமல், விளம்பரம் இல்லாமல், கொண்டாடுகின்றவர்கள் இல்லாமல், நினைவூட்டப்படுகின்றவர்கள் இல்லாமல், மண்ணுக்குள் உரமாகவே மடிந்து கிடக்கின்ற இந்த ஒரு மாபெரும் இயக்கத்துடைய வரலாறு இந்த கொள்கை ரீதியாக ஒரு நாளும் நலிந்து போகவில்லை, உணர்வு ரீதியாக ஒரு நாளும் வலிந்து போகவில்லை. சந்தை பொருளாதாரத்தின் வீச்சில், தாக்கத்தில், இன்று இவர்கள் நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய விளம்பர யுத்தத்தில் இந்த தேசத்திற்கு எவைகளெல்லாம் தேவையோ அவைகளெல்லாம் மங்கி போன போது, அந்த தேவைகளோடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகளையும் மங்கச் செய்த முயற்சியினுடைய ஒரு கட்டம் தானே ஒழிய, இந்த கொள்கைகளுக்கோ இந்த தலைவர்களுக்கோ அவருடைய பங்களிப்புக்கோ என்னாலும் குறைபாடு வந்ததில்லை.